பெரியவரை போடுங்க புதிரன்னா. அவர் சொல்லு 4 தலை 8 கை 16 கால் 32 காது. அது என்ன? வண்டி விழுப்புரம் தாண்டி விருத்தாச்சலம் தாண்டி தாலியாபுரம் தாண்டி திருச்சியா போட்டு தலைய போட்டு பிச்சுக்கிறான். ஒன்றும் தெரியல. திருச்சி வந்தது, பையிலேருந்து 2 ரூபாய் எடுத்து பெரியவர்கிட்ட கொடுத்து, பெரியவரை நான் தோத்து போட்டேன், தோத்தா 2 ரூபா தரேன்னு வச்சுங்க, நான் போறேன். ஆனா பெரியவரை அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரியவர் சொன்னார், எனக்கும் தெரியாது. இப்ப நான் தோத்து போனா உனக்கு 1 ரூபா தானே தரணும், எந்த அப்படின்னு அவன் கொடுத்த 2 ரூபாயிலேயே 1 ரூபாய். உலகியல் ஞானம் இல்லாதவர்களே கல்வி ஞானம் உள்ளவர்களா ஏத்துக்க. கனி உடனே மேல போடுச்சு. மறுபடியும் கேட்டார் கண்ணபிரான், சகாதேவனை சொல்லு. சகாதேவன் கிட்ட யோசனை கேட்கும் போது கண்ணபிரானுக்கே பயம், அவன் பெரிய ஞானி அல்லவா. சகாதேவன் பார்த்தான், ஏய்யா உனக்கு வேற வேலை இல்லை? என்ன சகாதேவா, இப்ப அமித்திரமணி ஆசிரமத்துக்கு நீ அர்ஜுன் அடிச்சு விட்டா, ஆலோசனை கேட்டா வேற வேலை இல்லையாங்கிற, உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு. அது இப்ப அமித்திரமணி வந்து சாபம் கொடுத்தா எதுக்காக கொடுக்குறாரு? என்ன சகாதேவா, அமித்திரமணி ஆசிரமத்துக்கு நீ அர்ஜுன் அடிச்சு விட்டா? யார் சொன்னா? என்ன சகாதேவா, அர்ஜுன் அடிச்சாலும் தானே என்ன கூப்பிட்டாங்க? அவன் ஏதாவது கூப்பிடுவான், நீ இப்போ இப்ப அமித்திரமணி வந்து சாபம் கொடுக்க போறா. ஏன் கொடுக்குறார்? அர்ஜுனன் கனி அடிச்சு விட்டானே. யார் சொன்னா? சகாதேவா குழப்பற. நான் ஒண்ணும் குழப்பல கண்ணா, நீ தான் குழப்பற. இப்ப என்னதான் சொல்ற சகாதேவா? சொல்றேன் கண்ணா, அமித்திரி முனிவர் ஆசிரமத்துக்கு நீங்க அர்ஜுனன் அடிச்சிருந்தான்னா அது தரையில கிடக்கணும். இப்ப அது தரையிலயும் இல்ல, மேலையும் இல்ல, நடுவுல தொங்கு நின்று போகணும். கவுக்கரா சுத்தமா கவுக்கரா. சகாதேவா வந்து என்ன வந்து ஒண்ணும் இல்ல, நீ இப்போ கருத்து சொல்லலைன்னா எல்லாருக்கும் ஆபத்து. யாருக்கு ஆபத்து? இந்த தாயாகிய குந்திக்கு சகோதரன் தர்மன் பீமன் அர்ஜுனனுக்கு தாயா சகோதரனா? அப்ப உனக்கு தாயி சகோதரன் மனைவி மக்கள் இதெல்லாம் இவங்கெல்லாம் இல்லையா? இல்லையே. வேற யார்தான் தாய், யார்தான் தந்தை? அப்படிக்கான்னு சொல்றேன். சத்தியம் எனக்கு தாய், ஞானம் எனக்கு தந்தை, தர்மம் எனக்கு சகோதரன், கருணை எனக்கு தோழன், சாந்தம் எனக்கு மனைவி, பொறுமை எனக்கு பிள்ளை. இவர்கள்தான் நிரந்தரமான தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளையே தவிர குந்தி தருமன் முதலானவர்கள் இடைக்காலத்தில் வந்து போகிறவர்கள். கனி ஒரு அடி மேல கண்ணபிரான் பார்த்த, திரௌபதி சொல்லு, உன்னாலதான் எல்லாம் வந்து சொல்லு. திரௌபதி சொன்னா, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களை போல் பாண்டவர் 5 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சதா எண்ணுகிறேன். கனி மேல போகல. கண்ணபிரான் பார்த்தார், திரௌபதி நீ எதுவும் மறைக்கிறேன், மாற்றப்படாது மறைக்கப்படாதுன்னு உன்னால எல்லாருக்கும் ஆபத்து வர போகுது. போற போகுது, இன்னொரு வாய்ப்பு தர, சீக்கிரம் சொல்லு. கண்ணா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களை போல் பாண்டவர் 5 பேரும் எனக்கு கணவர்களாக அமைந்திருக்கவும், 6வதாகவும் ஒருவனை காணுகிற பொழுதெல்லாம், சொற்களை கவனிங்க, 6வதாகவும் ஒருவனை காணுகிற பொழுதெல்லாம் அவனும் எனக்கு கணவன் முறை ஆக வேண்டுமோ என்று உள்ளத்தில் ஒரு உருக்கம் ஏற்படுகிறது. கனி மேல போட்டு இப்படி பாஞ்சாலி சொல்லும் போது, 6வதா ஒருவனை காணுகிற போது உள்ளத்துல உருக்கம் ஏற்படுகிறதுன்னு சொல்லுகிற போது, இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருக்க வேண்டியது யாரு? தருமர் தானே. 5 பேரை தவிர 6வதா ஒருத்தரை பார்க்கும் போது அவனும் கணவன் முறையாக வேண்டுமோன்னு உள்ளத்துல உருக்கம் ஏன் ஏற்படுகிறதுன்னு கண்ணபிரான் கவனிச்சார். தருமருக்கு ஏதாவது இப்போ ஒரு சிந்தனை இருக்கான்னு, ஒன்னையும் காணும். சரி எல்லாரும் போகலாம்னா கனி போய் பொருந்தி போச்சு. திரௌபதி யாரை சொன்னால் அந்த 6வதாக சொல்லப்பட்டவன் யார்? இந்த கதையினுடைய தத்துவம் என்ன என்பது நம்முடைய சொற்பொழிவில் கடைசி நாள் பட்டாபிஷேகத்தன்று விளக்கம் தரப்படும். இப்ப இந்த கனி போய் பொருந்தி கொண்டது. கடைசியாக பாண்டவர்களை வனத்திலேயே அடிக்க துரியோதனன் ஒரு திட்டமிட்டான். அது தொடங்கி கிருஷ்ணன் தூது நாளை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நேற்று கதையினுடைய முடிவிலே நாம் கண்டதாகிய பகுதி,
வனவாசத்திலேயே பாண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்று முயன்று துர்வாசனை கொண்டு அவருக்கு ஒரு கோபத்தை அனுப்பி சாபத்தை கொடுத்து அழித்துவிட வேண்டும் என்று துரியோதனன் முயன்ற முயற்சி தோற்று போனது. பின்னர் அவர்கள் அமைச்சர் முனிவர் ஆசிரமத்திலே போய் ஒரு நெல்லிக்கனி விழுந்த போது கண்ணபிரான் வந்து அவரவர்கள் உள்ளத்தில் உள்ள கருத்தை உள்ளபடி சொன்னால் கனி போய் பொருந்தும் என்றார். அப்போது திரௌபதி தெரிவித்த ஒரு கருத்து கொஞ்சம் அதிர்ச்சியானது. மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களைப் போல் பாண்டவர் ஐவரும் கணவராக இருக்கவும் 6ஆவதாகவும் ஒருவனை காணுகிற பொழுதெல்லாம் அவனும் எனக்கு கணவன் முறையாக வேண்டுமோ என்று உள்ளம் உருகுகிறது. இந்த சொற்கள் எல்லாம் முக்கியம். 50 புலன்களைப் போல் 5 பதிகளாகவும் இன்னும் வேறொருவன் எம் பெரும் கொடுநன்னாவதற்கு உருகும் உள்ளம் இறைவனே. சில பேர் கதை சொல்லும் போது திரௌபதி என்ன தெரிவித்தான்னு சொல்லும் போது இந்த 5 பேரை விட்டு இன்னொருத்தனை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னா இப்படிலாம் கதையை கருத்துறக்கூடாது. திரௌபதி இன்னொருவனை கண்டு ஆசையா இருக்குன்னு சொல்லல, அவனை காணுகிற பொழுதெல்லாம் அவனும் கணவன் முறை ஆக வேண்டுமோ என்று உள்ளத்தில் ஒரு உருக்கம் ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறாள். முக்கியமான இடம் அது யாரு என்ன என்பதை பற்றி நான் பட்டாபிஷேகத்தன்று சொல்லுகிறேன். இப்போ பாண்டவர்கள் வனவாசம் 11 ஆண்டு முடிந்து 12வது ஆண்டு கடைசி ஆண்டு. துரியோதனன் துச்சாதனன் சகுனி மறுபடியும் எல்லாரும் ஒன்றா கூடி வனத்திலேயே அவர்களை அடிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு துரியோதனன் காட்டான். தம்பி துச்சாதனா, என்னன்னா பாண்டவர்களுடைய வனவாசம் முடிகிற காலமாயிற்று. ஆம், அது முடிந்தால் பிறகு அஞ்ஞானவாசம் 1 ஆண்டு முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சி கையை விட்டு போய்விடுமே. ஆம், அவர்களை அங்கேயே கொள்வதற்கு வேறு என்ன வழி? அது யாருகிட்ட கேட்கணுமோ கேளுன்னா திரும்பி துரியோதனன் சகுனி கிட்ட காட்டான். சகுனி சொன்னா அவர்களை வனத்துல அடிப்பதுன்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா துரியோதனா, பகைவர்களை அடிப்பதற்காகவே ஒரு யாகம் இருக்கிறது. அந்த யாகத்துக்கு அபிச்சார வேள்வி என்று பெயர். அந்த யாகத்தை செய்து காளமாமுனி பூதம் என்கிற ஒரு பூதத்தை எழுப்பி விட்டால் அந்த பூதம் போய் பாண்டவர்கள் போகிற வழியிலே உள்ள ஏதேனும் ஒரு ஏரியிலோ குளத்திலோ விஷத்தை கலந்து வைத்து பாண்டவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க வைத்து அவர்கள் போய் அந்த தண்ணீரை அறிந்து சாகுமாறு செய்துவிடும். ஆகவே நீ ஒரு அபிச்சார வேள்வி செய்து காளமாமணி பூதத்தை எழுப்பி பாண்டவர் போகின்ற இடத்திலே உள்ள நீர்நிலையிலே விஷத்தை கலக்குமாறு செய்துவிடு. அந்த பாண்டவர்கள் வந்து தண்ணீரை அருந்துவார்கள், அவ்வளவு பேரும் அடிந்து போவார்கள். துரியோதனா, எப்படி என்னுடைய ஆலோசனை? மாமனே மாமனே, யார் சொல்வார்கள் ஆலோசனை? அப்படியே காளமாமணி பூதத்தை எழுப்பி ஒரு நீர்நிலையில விஷத்தை கலந்து ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடிய அர்ஜுனன் தண்ணீர் தாகத்தினால போய் அந்த தண்ணீரை குடிக்க போனான். முக்கியமான இடம், நெரடான இடம். காளமாமணி பூதம் இவர்கள் போகின்ற இடத்திலே உள்ள நீர்நிலையிலே விஷத்தை கலந்து இவர்களை தண்ணீரை அருந்துமாறு செய்து, தாகம் என்ற மிகப்பெரிய உணர்ச்சியை உண்டாக்கி தண்ணீரை அருந்துமாறு செய்து இவர்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு போகின்ற வழியிலே உள்ள ஒரு நீர்நிலையில் அந்த தண்ணீர் பூராவும் விஷம் கலந்த நச்சு பொய்கையாக மாற்றி வைத்திருக்கிறார். இதுக்குத்தான் வெள்ளி பாரதத்தில் நச்சு பொய்கை சருக்கம்னு பேரு, வியாச பாரதத்தில் எச்ச பிரச்சனம்னு பேரு. அப்படி அந்த அர்ஜுனன் போய் தண்ணீரை எடுக்க போன உடனே அவன் அந்த தண்ணீரை அருந்த விடாதபடி ஒரு குரல் தடுக்கிறது. அப்ப அப்படி தடுக்கிற குரல் பாண்டவர்களுக்கு வேண்டிய குரலா இருக்கணும் இல்லையா? அந்த குரல் எந்த அளவுக்கு தடுக்கிறது? இந்த தண்ணீரை அருந்தாதே, இது விஷம் கலந்த தண்ணீர், இதை நீ அருந்துவதானால் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு அருந்தலாம். திருந்து நல்வரை செங்கையால் அள்ளிய நீரை அருந்தும் அவ்வையின் நிறுத்து, கரும் தடம் புனல் நஞ்செய்து நுகர்வது கருதேல். திருந்து நல்வரை செங்கையால் அள்ளிய நீரை அருந்தும் அவ்வையின், அந்த நேரத்தில் நிறுத்து, கருந்தடம் புனல் நஞ்சு இது நுகர்வது கருதேல், இதை அருந்தாதே. அருந்துவதாக இருந்தால் நான் கேட்ட கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு அருந்தலாம். ஆனா இந்த எச்சரிக்கை அர்ஜுனன் காதுல விடலை. அளவு கடந்த தண்ணீர் தாகத்தினால அந்த தண்ணீரை அறிந்து இறந்து போனான். தொடர்ந்து மறுபடியும் சகாதேவன் போனா, அவன் காதிலேயும் விடலை, அவனுக்கும் எச்சரிக்கை கிடைச்சது, அவனுக்கும் தண்ணீர் தாகம். இப்படி நகுலன் போனா, பீமன் போனா, 4 பேரும் போய் தாகத்தின் விகுதியினால எச்சரிக்கை குரல் காதல விழாம தண்ணீரை அறிந்து இறந்து போனார். தருமர் போனார், அவர் அப்படி தண்ணீரை எடுத்து அருந்த போகிற போது நிறுத்து, திருந்து நல்வரை செங்கையால் அள்ளிய நீரை அருந்தும் அவ்வையின் கரும் தடம் புனல் நஞ்சு இது நுகர்வது கருதேல். அருந்துவதானால் நான் கேட்ட கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு பிறகு அருந்தலாம். அவர் தண்ணீரை விட்டார். இப்போ இவரை தடுத்த குரல் உண்டே,
அது சில கேள்விகளை கேட்கிறது. இவர் பதில் சொல்லுகிறார். இதுக்கு எச்ச பிரச்சனம்னு பேர். அந்த கேள்வியை அது கேட்டு இவர் உடனடியாக விடை சொன்னாரே, அது கேள்வி கேட்டதும் இவர் விடை சொன்னதும் பாரதத்தில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி. ஆனால் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார் என்பதனாலேயே இவருடைய திறமையோ அறிவோ வெளிப்பட்டு விடவில்லை. ஏன்னா அந்த கேள்வி ஒன்றும் அவ்வளவு ஆழமான கேள்வி இல்லை. அந்த கேள்வியை இப்ப கூட நாம கேட்டாலும் சிறுவர்கள் கூட பதில் சொல்லி விடுவார்கள். ஆனால் என்ன நிபந்தனைன்னு கேட்டா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். சிந்திக்க கூட நேரம் கிடையாது, உடனடியாக பதில் சொல்லணும். அப்படி ஒண்ணு மிகப்பெரிய கேள்விகள் எதுவும் கிடையாது. சொல்லு, நூல்களில் பெரியது எது? வேதம். முனிவர்கள் தொழும் கடவுள் யார்? மைத்துழாய் முகுந்தன். மனிதனுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? மனைவி. மனிதன் தெய்வமாக என்ன செய்ய வேண்டும்? பொறுமை வேண்டும். மனிதனை மிருகமாக்குவது எது? கோபம். மனிதனுக்கு வழித்துணையாக இறைவன் கொடுத்தது என்ன? தைரியம். உலகத்தில் கவலையே இல்லாதவன் யார்? கடனே இல்லாதவன். உலகத்தில் நிச்சயமானது என்ன? பிறந்தவர்கள் எல்லாம் இறப்பது. உலகத்தில் ஆச்சரியமானது என்ன? இறந்தவனை சுமப்பவன் தான் இருக்க போகிறோம் என்று நினைப்பது. இப்பேற்பட்ட கேள்விகளுக்கு தான் அவர் உடனடியாக பதில் சொன்னார். கேள்விக்கு பதில் சொல்வது என்பதே தனியான ஒரு திறமை, அதை ஒப்புக்கொள்வோம். இந்த கதையினுடைய தத்துவத்தை சொல்ல போற, அதுக்காக விளக்கிறேன். கேள்விக்கு பதில் சொல்வது என்பதே தனியான ஒரு திறமை தான். ஏன்னா கேள்வி கேட்பது எளிது, பதில் சொல்வது கடினம். கேள்வி கேட்கிறவன் கேட்டுட்டு போடுவான், அவனுக்கு என்ன, ஏன் எதற்கு என்று கேட்கிறோம். இவனுக்கு என்ன, கேட்டு ஊருக்கு போறவன் தானே, இருக்கிறவன் பதில் சொல்லணும். எங்க ஊர்ல ஒரு 2 பையன். ஒரு பையனை பார்த்தா எல்லா பெண்களும் அன்பா பழகுவார்கள், ஒருத்தனை பார்த்தா முகத்தை திருப்பிக்குவாங்க. இவன் அவங்கிட்ட கேட்டான், உன்னை கண்டா எல்லா பெண்களும் பழகிறாங்களேடா, என்ன கண்டா முகத்தை திருப்பிக்கிறாங்களே, என்ன காரணம்னா. இவன் அவங்கிட்ட சொன்னா, எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு 3 கேள்வி கேளு, நீ ரொம்ப அன்புள்ளவன்னு நினைச்சு உன்னோட பழகுவாங்க. என்ன கேள்வி கேட்கணும்னா, உங்க பேர் என்ன, கல்யாணம் ஆயிட்டுதா, குழந்தைகள் எத்தனை, இதை கேளு, நீ ரொம்ப அன்புள்ளவன் உன்னோட பழகுவார்கள்னு சொல்லிவிட்டான். இவன் கேள்வியை மனப்பாடம் பண்ணிவிட்டான். உங்க பேர் என்ன, கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள் எத்தனை, உங்க பேர் என்ன, கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள் எத்தனை, உங்க பேர் என்ன, கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள் எத்தனை, உங்க பேர் என்ன, கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள் எத்தனை. இந்த கேள்வியை மனப்பாடம் பண்ணிவிட்டான். ஒரு நாள் ரயில்ல போனான். எதிர் சீட்ல ஒரு அம்மா, பக்கத்து சீட்ல ஒரு அம்மா. இன்னைக்கு இதை கேட்டு போடுவோன்னு எதிர் சீட் அம்மா கிட்ட, உங்க பேர் என்ன, கமலா, கல்யாணம் ஆயிடுதா, இல்லை. மூணாவது கேள்விய கேட்டான். அந்த அம்மாவுக்கு வந்தது ஒரு கோபம். இவன் பார்த்தா, ஐயோ கேள்வியை மாத்தி கேட்டுட்டோம் போல் இருக்கு, இந்த அம்மா கிட்ட ஒழுங்கா கேட்டுடுவோம். இப்ப 2வது 3வதாவும் 3வது 2வதாவும் கேட்டுட்டோம் போல் இருக்கு, இந்த அம்மா கிட்ட ஒழுங்கா கேட்டுருவோம்னு. உங்க பேர் என்னன்னா, நடினா. குழந்தைகள் எத்தனை, 4. இவன் 2 இடத்துலயும் உதவாங்கிறவன் இல்லையா. கேள்வி கேட்கறது ரொம்ப எளிமையா, பதில் சொல்லி ஆகணுமே. சரி, அந்த பதில உடனடியாக இவர் சொன்னார். அதனாலே மகிழ்ந்து போய் என்ன செய்தியது, அவரை தடுத்த குரல், நான் கேட்ட கேள்விகளுக்கு உடனடியாக நீ விடை சொன்னதால் இறந்து போனவன் தம்பியர்களில் யாரை நீ மிகவும் விரும்புகிறாயோ அவனை கேள், எழுப்பி தருகிறேன். நச்சு நீர் உயிர் குடித்த 4வரில் உச்சமாம் அன்புடை ஒருவனை அழை. தர்மர் சொன்னார், சகாதேவனை எழுப்பி கொடு. ஆச்சரியப்பட்டு போச்சு அவரை தடுத்த குரல். பாரத போர் வரப்போகிறது. சத்துருகாதினி என்ற கதை வைத்திருக்கிற பீமனையோ, காண்டீபம் என்கிற வில் வைத்திருக்கிற அர்ஜுனனையோ கேட்பாய் என்று எதிர்பார்த்தேன். அவ்வளவாக போர் திறமை இல்லாமல் ஞானம் மட்டுமே படைத்த சகாதேவனை ஏன் கேட்கிறாய் என்று அந்த தடுத்த குரல் கேட்டது. இவர் சொன்னார், குந்தி என்பவள் 3 பிள்ளை பெத்தா, அதுல நான் ஒருத்தன் உயிரோட இருக்கேன். மத்திரி என்பவள் 2 பிள்ளை பெத்தா, நகுல சகாதேவன், அதுல ஒருவன் உயிரோட இல்லைன்னா நான் மாற்றாந்தாய் பிள்ளை ஆகவே கேட்கவில்லை என்று எனக்கு ஒரு பழி வரும் அல்லவா. பாரத போர்ல வெற்றி பெறாவிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, தர்மத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன். இதற்காக மகிழ்ந்து எல்லாரையும் எழுப்பி தருகிறேன். அதை எழுப்பி தந்தேன். இப்ப இந்த யட்ச பிரச்சனம் எதற்காக?
இவர்களுக்கு தண்ணீர் தாகத்தை ஏற்படுத்தி இவர்களை கொல்ல வேண்டும் என்று காலமாமணி பூதத்தை துரியோதனன் அனுப்பி அந்த குளத்திலே நச்சு நீராக அதை மாற்றியது. இவர்கள் அருந்தினார்கள். இவர்களை தடுத்த குரல் யார்? தருமனுக்கு தந்தை யமதர்மன் வந்து தடுக்கிறான், எச்சரிக்கிறான், இந்த தண்ணீரை இவர்கள் அருந்த விடாமல். நல்ல கவனிங்க. ஏவல் பில்லி சூனியம்னு நீங்க பல கேள்விப்பட்டிருக்கலாம். அதுல உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வல்லவர்கள் யாருமே கிடையாது. அடுத்தவனுக்கு முள்ளு வைக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் குழுமணி என்கிற கிராமத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இதுதான் தொழில். 5000 10,000 பேசிக்கிட்டு யாரு காலை ஒடிக்கணும்னாலும் அவங்க கை நகர்த்தியாவது தலைமுடியாவது கொண்டு வர சொல்லி அதை ஒரு பொம்மையில வச்சு சுற்றி ஒரு பூஜையை போட்டு அந்த கையை ஒடிப்பான். இவங்க கை ஒடிஞ்சு போடும். உடனே மறுபடியும் நாம இன்னொருத்த அவன் ஊர்லயே இன்னொரு பெரிய ஆள் இருப்பான், அவங்கிட்ட போய் 20,000 கொடுத்து இவன் கையை நாம ஒடிக்கணும். இதே வேலை. இந்த ஏவல் பில்லி சூனியம் பாதிக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. பின்ன நம்ம எல்லாம் இவ்வளவு காலம் அது பாதிக்கல, அல்லது நமக்கு யாராவது ஏவல் பில்லி சூனியம் வைத்தால் நம்மை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அது யாரை பாதிக்கும் தெரியுமா? யாரை பாதிக்காது தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கையில விபூதியை எடுத்து நெத்தியில பூசி இறைவா என்று சொல்லுகிறவன் எவன் மேலையும் எந்த பில்லி சூனியமும் கண்டிப்பா நடக்காது. ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தாலும் போறோம், கொஞ்சம் தெய்வ போற்று இருந்தாலும் போறோம், ஏவல் பில்லி சூனியம் பாதிக்காது. அவனே கேட்பான், நீ யாருக்கு ஏவல் பில்லி சூனியம் வைக்கிறேன்னு கேட்கறியா? அவன் கோயிலுக்கு போவானாம்பா. ஆமான்னா ஒண்ணு நடக்காதுமா சில பேர், இல்லைன்னா வர்ற பணத்தை விடுவானேன்னு அதெல்லாம் செஞ்சு விடுவேன்னு ஏமாத்துவான். சரி, எந்த அளவிற்கு நமக்கு அப்படி ஒருத்த ஏவல் பில்லி சூனியம் வச்சுடுறா, நமக்கு நல்ல கடவுள் பற்றி இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்மளை அதை காப்பாற்றும்னா முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்யும். நம்முடைய அறிவில தோன்றும், எப்பவும் வெடிப்பாயிரு, உணர்ச்சி வசப்படாது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நம்முடைய உள்ளத்திலேயே அப்படி ஒரு எண்ணம் தோன்றும். நாம விழிப்பாயிருப்போம், எந்த உணர்ச்சி மிகுந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டோம், அந்த ஆபத்து நம்மை பாதிக்காது. அதை விளக்குவதுதான் பாண்டவர்கள் மீது துரியோதனன் காலமாமணி பூதத்தை ஏவிவிட, பாண்டவர்களிலே தருமனுக்கு தந்தையாகிய யமதருமன் அவன் வந்து இவனை காப்பாற்றுவதற்காக தாகம் என்கிற உணர்ச்சியினால் நீ ஏமாந்து விடக் கூடாது என்று கேள்வி கேட்பதன் மூலம் அறிவை விழிப்பாக வைத்து இவர்களை காக்கிறது. ஆகவே நம்மை உணர்ச்சி வசப்படாமல் அறிவு நிலையிலே நிற்க வைக்கக்கூடிய எச்சரிக்கையை நம்முடைய கடவுள் பற்று முன்னோர்கள் வழியாக நமக்கு தரும் என்பதுதான் கதையின். சும்மா கேள்வி கேட்டு பதில் சொன்னதல்ல. அப்படி இவர்களுக்கு வனவாசம் முடிஞ்சு அடுத்தது அஜ்ஞாத வாசம், அதான் விராட பருவம். மன்னிக்கணும், 10 நிமிஷத்துக்கு மேல விராட பருவத்தை சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் தூது ரொம்ப பெரியது. பின்னால அபிமன்யு போர் இருக்கு, அதுக்கு பின்னால துரோணர் இருக்கார், கர்ணன் இருக்கான். எனக்கு இருக்கிறது 10 நாள், அதனால ரொம்ப விரைவா நான் போறேன். இப்ப இந்த அஜ்ஞாத வாச காலத்தில் இவர்கள் தலைமறைவாக வாழ்ந்தாக வேண்டும். இந்த அஜ்ஞாத வாச காலத்தில் இவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டால் மறுபடியும் 12 ஆண்டு வனவாசம் போக வேண்டும். அதனால தர்மர் என்ன செய்தார், எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு நம்ம 12 வருஷம் வனவாசம் வாழ்ந்துட்டோம், இனிமே தலைமறைவா ஓராண்டு காலம் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் மிகவும் கடினம். இப்ப இவர்கள் தலைமறைவாக வாழ வேண்டும்னு சொன்னா அந்த இயற்கை பேரோடு வாழ முடியாது, வேற பேர் வச்சுக்கிட்டு தான் வாழணும். இவர்கள் எந்த தேசத்துல போய் தலைமறைவாக வாழுகிறார்களோ அந்த தேசத்து அரசனுக்கு இவர்கள் பாண்டவர்கள் என்று தெரிந்தாலும் துரியோதனாதியருக்கு சொல்லாதவனா இருக்கணும் இல்லையா? அப்படி துரியோதனாதியருக்கு சொல்லாத அரசனா இருக்க வேண்டும்னா கொஞ்சம் நேர்மை, நியாயம், தர்மத்தின் மேல பற்று உள்ள அரசனா இருந்தாதான் அப்படி இருப்பான். ஆகவே எந்த தேசத்துல தங்கலாம்னு தர்மர் கேட்டார். அர்ஜுனன் சொன்னான், நீதியும் விளைவும் நிதியும் கருணையும் ஆதியில் மனுநூல் வழியில் புறக்கும் தன்மையும் உடையது விராடம். நீதி, நல்ல நீதி, கருணை, ஆதியிலே இருந்து மனு தர்மத்தோடு ஆளக்கூடிய நாடு. நீதியும் விளைவும் நிதியும் கருணையும் ஆதியில் மனுநூல் வழியில் பிறக்கும் தன்மையும் உடைய விராடத்துல போய் தங்கலாம். எப்படி போய் தங்குவது, என்னென்ன பேர் வைத்துக் கொள்வது? தர்மர் சொன்னார், முதல்ல நான் போய் விராடனை பார்த்து தருமனுக்கு நண்பனா இருந்தவன் சொல்லி ஓராண்டு காலம் அங்க தங்குறேன். தக்க நேரத்தில் மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவன் என்று அவன் இடத்துல ஒரு இடம் பிடித்துக் கொள்ளுகிறேன். அந்த ஓராண்டு காலம் என்னுடைய பெயர் தருமன் அல்ல, என் பெயர் கங்கன். பீமனே நீ என்ன செய்வாய்ன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நீங்க போய் தங்கின பிறகு நாடாளுகின்ற மன்னன் விராடனை வந்து பார்த்து நான் சமைப்பதிலே வல்லவன் என்று சொல்லி அங்க ஓராண்டு காலம் தங்குகிறேன். அந்த ஓராண்டு காலம் என்னுடைய பெயர் வல்லவன்
அர்ஜுனா நீ என்ன செய்வாய்னு கேட்டார். இப்பதான் நான் ஊர்வசி கொடுத்த சாபத்தை பயன்படுத்திக்க போறேன். என் வாழ்க்கையில ஏதேனும் ஓராண்டு காலம் பேடியாக இருக்க வேண்டும் என்று அவள் சாபம் கொடுத்தாள். நான் பேடி வடிவத்திலேயே இருந்து அரண்மனையிலே உள்ள பெண்களுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுக்கின்றவனாக இருப்பேன். அந்த ஓராண்டு காலம் என்னுடைய பெயர் பிரகன்னடை. நகுலனே நீ என்ன செய்வாய்னு கேட்டார். நகுலன் சொன்னான், நான் குதிரைகளை மேய்க்கின்றவனா வந்து தங்குவேன். அந்த ஓராண்டு காலம் என் பெயர் தாமகிரந்தி. சகாதேவா நீ என்ன செய்வாய்னு கேட்டார். நான் பசுக்களை பாதுகாக்கின்றவனாக வந்து தங்குவேன். அந்த ஓராண்டு காலம் என்னுடைய பெயர் தந்திரிபாலன். தர்மருக்கு பேரு கங்கன், பீமனுக்கு பேரு வல்லவன், அர்ஜுனனுக்கு பேரு பிரகன்னடை, நகுலனுக்கு பெயர் தாமகிரந்தி, சகாதேவனுக்கு பேரு தந்திரிபாலன். எப்படி இவர்கள் திட்டம் போட்டார்கள். திரௌபதி என்ன செய்வது? திரௌபதி சொன்னா, நீங்கள் எல்லாம் போய் அந்த தேசத்தில் சேர்ந்த பிறகு நான் அந்த தேசத்து மன்னனுடைய மனைவியும் அந்த தேசத்து அரசியாக விளங்கக்கூடியவளும் ஆகிய சுதேஷ்டினை என்பவளை வந்து சந்தித்து பெண்களின் கூந்தலுக்கு அலங்காரம் செய்கின்றவளாக வந்து நான் அங்கே தங்கி விடுகிறேன். வண்ண மகளாக வந்து தங்கி விடுகிறேன். வண்ண மகள்னு சொன்னால் மேக்கப் உமன். பெண்களினுடைய கூந்தலுக்கு அலங்காரம் செய்வதற்காகவே அந்த காலத்துல சில பேர் உண்டு. அந்த தொழிலை செய்கிறேன்னு போய் இருக்கிறாள் வண்ண மகள். பெண்கள் கூந்தலுக்குள்ள அலங்காரத்தை பற்றி சங்க இலக்கியத்தில் 4-5 புத்தகத்தில் ஏராளமான குறிப்பு. ஒரு அரண்மனையில் உள்ள பெண்களினுடைய கூந்தலுக்கு அலங்காரம் செய்வதற்காகவே சில பெண்கள் இருந்தார்கள். பெண்கள் தலையில கூந்தல் இருந்த காலத்துல அப்படி ஒரு திட்டம் இருந்ததுன்னு நாம பல இலக்கியங்கள்ல படிக்கணும். அப்படி வண்ண மகளாக நாம் போய் தங்குவேன்னு இவர்கள் திட்டப்படியே இங்கேருந்து முதல்ல தருமர் போய் விராடனை பார்த்தாரு. விராடன் கேட்டான், யாரை யானை வீர் எங்கிருந்து இங்கு வந்தது? விராடன் கேட்கிறான், யாரை யானை வீர் எங்கிருந்து இங்கு வந்தது? அவர் சொன்னார், பாறை ஆளுடைய உதிஷ்டிரன் நண்பன் யான். தருமனுக்கு ஒரு காலத்தில் நண்பனாக இருந்தேன். அவன் வடத்துக்கு சென்ற பிறகு பிரிந்து விட்டேன். நீர் என்ன செய்வீர்? அரசியல் காரியத்தில் தக்க ஆலோசனை சொல்வேன். நம்ம இடத்தில் இருக்கலாம். அப்படியே கொஞ்ச காலம் கழிச்சு வல்லவன் வந்துருந்தான். யார் நீ? மடையன். இன்னொருக்கு ரொம்ப கோபம். மடையன் என்றால் சமைக்கிறவன். ஓ சரி, நம்முடைய அரண்மனையிலே சமைக்க போகலாம். ஆனா உன்னை பார்த்தா சமைக்கிறவனா தெரியல, சமைச்சதை சாப்பிடுறவனா தானே தெரியுது. இப்படியே அர்ஜுனன் பிரகன்னடையா போனா, நகுலன் தாமகிரந்தி, சகாதேவன் தந்திரிபாலன், சைரந்தரியாகிய திரௌபதி போய் சுதேஷ்டினைய பார்த்தா. பெண்களின் கூந்தலுக்கு அலங்காரம் செய்வேன், தங்கள் அரண்மனையில் அடைக்கலம் தர வேண்டும். ஏற இறங்க சுதேஷ்டினை நோக்கினார். உனக்கு இந்த அரண்மனையில இடம் இல்லை, போகும். என்ன ஆகும் நிலைமை? பாண்டவர்கள் வேற்று பெயர்களோடு தங்கி ஆகிவிட்டது. இங்கே திரௌபதிக்கு இடம் கிடைக்கலன்னா அவள் கெஞ்சுகிறாள் சுதேஷினி கிட்ட, அரசியாரே தங்கள் கட்டளையை அடியேன் மீறுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அல்ல. நான் பண்பு குறைவாக நடைப்பேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அல்ல. பிறகு எனக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு என்ன தடை? அட பெண்ணே, உனக்கு அடைக்கலம் கொடுக்க என்ன தடை என்றா கேட்கிறாய்? சுருக்கமாக சொல்லுகிறேன் கேள். உன்னை போன்ற ஒரு அழகான பெண்ணை இந்த அரண்மனையில் கொஞ்ச காலம் நான் தங்க வைத்திருந்தால் என் கணவன் எனக்கு கணவனாக இருக்க மாட்டான். உடனே சைரந்திரியாகிய திரௌபதி சொன்னால், அரசியாருக்கு அந்த கவலை வேண்டாம். நான் ஏதோ அனாதை பெண் என்று கருதி விடாதீர்கள். என்னுடைய கற்பை காப்பதற்கு 5 கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த 5 பேரும் தங்கள் உருவத்தை வெளியே காட்ட மாட்டார்கள். கந்தர்வர் 5 என்னை காவல் புரிகின்றார். இன்று முதலாய் யான் பிறர் முகம் நோக்கேன். நான் யாருடைய முகத்தையும் நோக்க மாட்டேன். கந்தர்வர் 5 என்னை காவல் புரிகின்றார். ஆகவே என்னால் எந்த சிக்கலும் வராது. சரின்னு சுதேஷ்டினை இடம் கொடுத்தால் பாண்டவர்கள் போய் அந்த தேசத்துல தங்கி நல்ல மழை பெஞ்சு ஒரு 4 மாதம் ஆச்சு. அப்படி விராடன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். பக்கத்துல கங்கர் ஆகிய தர்மர் உட்கார்ந்துருக்கார். சபைக்கு ஒருத்தன் வந்தான். ஒண்ணுமே புரியல விராடன். வந்த உன்ன தோளை தட்டுறான். யார் நீ? ஜிமுத்தன். என்ன ஜிமுத்தன்? ஜிமுத்தன் மற்போர் வீரன். என்ன வேணுங்கிற? எல்லா தேசத்திலேயும் மற்போர் வீரர்களை வென்று மிகப்பெரிய வீரன் என்று பெயர் பெற்று வந்திருக்கிறேன். உன்னுடைய விராட தேசத்திலே மற்போர் வீரர் இருந்தால் என்னோடு மோதப்படலாம். இல்லாவிட்டால் என்னை மற்போர் வீரன் என்று ஏற்றுக்கொண்டு எனக்கு பரிசு கொடுத்து அனுப்பு. விராடன் பார்த்தான், எங்கே நம்முடைய தேசத்து மற்போர் வீரர்கள் இவனோடு மோதட்டும். ஒண்ணும் நடக்கல. ஜிமுதன் எல்லாரையும் கசக்கி தூக்கி மன்னனுக்கு பெரிய கவலை. திரும்பி காட்டான். கங்கரே, அரசியல் காரியத்தில் தக்க ஆலோசனை சொல்வதாக கூறினீரே. என்னுடைய தேசத்தில் நீதி, விளைவு, நல்ல விளைச்சல், நீதி, கருணை, ஆதியில் மனுநூல் வழியில் பிறக்கிற தன்மை எல்லாம் இருக்கிறது. மற்போர் வீரன் இல்லை என்றால் மிகப்பெரிய அவமானம் அல்லவா? ஏன்னா இந்த ஜிமுதனை முதல்ல ரொம்ப எளிமையா நினைச்சு விட்டான் விராடன். அவனை அலட்சியமா கூட காட்டான். நீ அவ்வளவு பெரிய மற்போர் வீரனா? அப்படி கூட காட்டான் விராடன். ஜிமுதன் தான் பெரிய மற்போர் வீரன். ஆகவே தெளிவா பதில் சொன்னான்.
என்ன பார்த்தா மற்போர் வீரனான்னு கேட்கிறேன். ஆமாம், நீ மற்போர் வீரனா? ஆம். எந்த அளவுக்கு நீ வீரன் சொல்லுகிறேன் கேள். வில்லுக்கு ராமன், வேலுக்கு குமரன், சொல்லுக்கு கீரன், மல்லுக்கு நானே. புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, உண்மையா இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுகிறேன். வில்லுக்கு ராமன், வேலுக்கு குமரன், சொல்லுக்கு கீரன், மல்லுக்கு நானே. பெரிய கவலையா போய் தன்னுடைய தேசத்து மற்போர் வீரர்கள் எல்லாம் தோற்று விட்டார்கள் என்று மிகப்பெரிய கவலை கொண்டு வேற வழி இல்லாம அப்படி கண்கரை பார்த்து ஆலோசனை காட்டுறான். கண்கர் சொன்னார், இவன் மிகப்பெரிய மற்போர் வீரனாகத்தான் தெரிகிறான். அதுவும் நம்முடைய வீரர்களை எல்லாம் வென்று விட்டான். நம்முடைய தேசத்தில் கொஞ்ச காலத்திற்கு முன்பு சமைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தானே வல்லவன், அவனை விட்டு மோத விட்டால் என்ன? ஈராடன் பார்த்தான். சபாஷ் கங்கரே, அவன் சமைக்க வருகிற பொழுதே சமைக்கிறவனாக தெரியவில்லை, சமைத்ததை சாப்பிடுகிறவனாகத்தான் தெரிந்தான். எங்கே வல்லவா, நீ இவனோடு மோத முடியுமா? அவ்வளவுதான். ஜிமுதன கான் வல்லவனுக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப பெருமை. இது முடிஞ்சது. அந்த தேசத்து மன்னனுடைய மனைவிக்கு தங்க அந்த குடும்பம் பூராவ அந்த அரண்மனையிலேயே வாழுகிறது. எல்லாருக்கும் தலைவன் மன்னன் அல்ல. விராடன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சுதேஷ்டினை மனைவிக்கு அஞ்சுவதோடு மட்டுமல்லாம அவனுடைய மச்சினன் கீச்சகன் படைத்தளபதி, அவனை கண்டா விட கொஞ்சம் அப்படி மனைவி எதை சொன்னாலும் பாரு. அந்த கீச்சகன் வந்த போது விராடனுடைய பெருமையெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த கீச்சகன் திரௌபதியை விரும்பி அது வல்லவனுக்கு தெரிஞ்சு, வல்லவன் நீ நாளைக்கு வசந்த மண்டபத்துக்கு வர சொல்லுன்னு திரௌபதி கிட்ட சொல்லி கீச்சகன் வசந்த மண்டபத்துக்கு வந்து அங்க வல்லவனாகிய பீமனே ஒரு புடவையை உடுத்தி நின்று அப்படியே கீச்சகனை பிடிச்சி நல்லா கசக்கி வெறும் எலும்பு மலையா மாத்தி அரண்மனை வாசல்ல வச்சு ஒரு ஓலை நடுக்க எடுத்து, இதனால் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்ன என்றால், இந்த அரண்மனையில் பணியாற்றுகின்ற சைரந்தரி என்கிற பெண்ணினிடத்தில் தவறான முறையில் நடந்து கொள்ள முயல்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கீச்சகனுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும். இப்படிக்கு 5 கந்தர்வர்கள் எழுதி அந்த ஓலையை நட்டு விட்டாங்க. கீச்சகனை மலை மாதிரி சுருட்டி அப்படியே வச்சு 5 கந்தர்வர்கள் போட்டு வச்சுட்டான். அவன் சம்ஸ்காரத்துக்கிட்ட பேச பயப்படுறான். இப்படி இந்த கீச்சகவதம் முடிச்சு இப்ப அஜ்ஞாத வாசத்தினுடைய காலம் முடிய போகிறதுன்னு துரியோதனன் பெரிய கவலையோட உட்கார்ந்து இருந்தான். சகுனியை திரும்பி பார்த்து காட்டான். அஜ்ஞாதவாசத்திற்கு இன்னும் 2 மாதங்கள் கூட இல்லை. அந்த காலையில் முடிந்து விட்டால் பாண்டவர்களுக்கு நாடு கொடுத்தாக வேண்டும். என்ன யோசனை சொல்லுகிறாய்? சகுனி சொன்னான், கவனி, நமக்கு எப்போதுமே உதவி செய்வதற்கு திரிகர்த்தராசர்கள் என்கிற மன்னர்கள் இருக்கிறார்களே, திரிகர்த்தராசர்கள் என்கிற மன்னர்கள், அவர்களை முதல்ல அனுப்பி விராட தேசத்துல மாடு பிடிக்க சொல்லி இந்த விராடன் போர்க்களத்துக்கு போவான். துரியோதனா விராடனுக்கு 2 புள்ளை, ஒருத்தன் பேரு ஸ்வேதன், மிகப்பெரிய தளபதி, ரொம்ப பெரிய வீரன். அடுத்தவன் பேரு உத்தர, அவன் சரியான உத்தர கட்ட. அதை தவிர ஒரு பெண்ணு உத்தரைன்னு உண்டு. இப்ப ஸ்வேதன் அந்த நாட்டில் இல்ல, படையெடுத்து வெளியே போயிருக்கான். துரியோதனா, திரிகர்த்தராசர்களை விட்டு நீ மாடி பிடிக்க சொன்னா விராடன் அவர்களை விரட்ட போர்க்களத்துக்கு வருவான். அந்த நேரம் பார்த்து நாம ஒரு பெருத்த படையோட போய் அந்த தேசத்தை தாக்கினா, அங்க ஸ்வேதனோ நாட்டுல இல்லை, உத்தரனோ போருன்னாலே பயப்படுறவன், பாண்டவர்கள் அங்க தங்கியிருந்தா தங்கியிருக்கிற நாட்டை காப்பதற்காக கண்டிப்பா போர்க்களம் வருவார்கள். போர்க்களத்துக்கு வந்தா அவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு விடலாம். தேசத்துக்கும் யுத்தம் நடக்கிறதா இருந்தா பாரத் டிக்ளேர் பண்றான். அந்த காலத்துல யுத்தம்னு சொன்னா நேரம் இங்கேருந்து போய் எந்த தேசத்து மேல போர் தொடுக்க போறானோ அந்த தேசத்துல உள்ள மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவான். அதுக்கு வெச்சின்னு பேர். ஏன் போய் மாடு பிடிக்கிறான்? மாடுதான் செல்வம். ஒரு காலத்துல இப்ப நமக்கு கரன்சிஸ் காயின்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு காலத்துல ஒரு தேசத்துக்கு பொருளாதார வளத்தை சுட்டி காட்டுவதற்கு கருவி எதுன்னா மாடு. ஒருத்தன் பெரிய பணக்காரனா எவ்வளவு மாடு வச்சிருக்கான்னு கேட்பான். மாடுதான் செல்வம். அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்களா, மாடுனாலே தமிழ்ல செல்வம்னு அர்த்தம். திருவள்ளுவர் சொல்றாரு, கோடியில் விழி செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. திருவள்ளுவர் கிட்ட போய் ஒருத்தன் கேட்டா, கல்வி செல்வம் பெரியதா பொருள் செல்வம் பெரியதா? அவர் 2ம் பெரியதுதான். அதை கேட்கல, 2 புள்ள பெரியது.
திருவள்ளுவர் சொன்னார், ரெண்டும் பெருசுதான். என்ன திருவள்ளுவரை குழப்பறீரே? நீதான்ப்பா குழப்பற. ரெண்டிலே உள்ள வேறுபாடு என்ன? இதை முதல்லயே கேட்கப்படாதாப்பா, அப்படியே கேட்டுக்கலாமே. கல்வி செல்வமும் முக்கியம், பொருள் செல்வமும் முக்கியம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, கல்வி செல்வம் வந்தா போகாது, பொருள் செல்வம் வந்தா போகும். இதுதான்ப்பா வித்தியாசம். உண்மைதானே? இப்ப நாம புதுசா ஒருத்தர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம். அவரு ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்து அப்படி தெரு ஓரமா ஒருத்தர் அப்படி துண்டு போட்டுக்கிட்டு போறார், தலையை குடிஞ்சுக்கிட்ட. அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம நண்பர் அவர் அறிமுகப்படுத்தி, சார் அதை போறாரு, அவர் ஒரு காலத்துல லட்சாதிபதி சார், எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு இப்ப 5 ரூபாய் கடன் வாங்குறாரு.